ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மர் கோல்டன் க்ளோ சோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பேஸ் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கோட் மில்க் பேஸ் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா கோல்டன் க்ரீம் பார்த்தோம் இல்லையா? சிம்மர் கோல்டன் க்ளோ க்ரீம் வந்து நம்ம பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சோப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் வந்து சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட் மில்க் பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம். நீங்கள் வந்து கிளிசரின் பேஸை கூட நீங்கள் இந்த இடத்துல எடுத்து நீங்கள் ரெடி பண்ணலாம், சரிங்களா? அது உங்களுடைய சாய்ஸ். நான் இன்றைக்கி கோட் மில்க் சோப் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நியாசினமைடு ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். ஆல்பா ஆர்புட்டின் 1 கிராம் எடுத்திருக்கேன். அம்பர் பெட்டில் ஃப்ராக்ரன்ஸ் தான் நான் ஒரு 2 ட்ராப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்பா ஆர்புட்டின் என்ன செய்யும், நம்ம ஸ்கின்னுக்கு என்ன செய்யும், இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து டேனெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், சரிங்களா? ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நியாசினமைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் இருக்கிற டேனையும் ரிமூவ் பண்ணும். ஆக்னி, பிம்பிள்ஸு எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டனிங் பண்ணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 4 to 8 வீக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கோல்டன் க்ளோ சோப்பு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோட் மில்க் சோப் பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய சோப் வந்து நல்லாவே வந்து நல்ல ஹார்ட்னஸாக இருக்கும். வெளியே வாங்குறத விட நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா சோப் வந்து நல்லாவே ஹார்ட்னஸாக இருக்கும். நான் கோட் மில்க் சோப் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 100 கிராம் மட்டும் கோட் மில்க் சோப் பேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், க்ளோவும் கொடுக்கும். இதோடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியாசினமைட் ஒரு 2 கிராம் நான் எடுத்துக்கிறேன், ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங் கொடுக்கறதுக்காக. நியாசினமைட் ஒரு 2 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்பா ஆர்புட்டின் ஒரு 1 கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி, நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சோப்பு வந்து நல்லா டபுள் பாயில் ஆகிறதுக்குள்ளே, நல்லா மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. சிம்மர் கோல்டு மைக்கா நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோப்பு வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நியாசின்மேட் கலந்து வச்சுருந்த அந்த வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்டு மைக்கா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபார்மிங் வரும். ஸ்கின்னை வந்து இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து சிம்மர் க்ரீமுமே அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். சப்போஸ் செய்ய முடியாதவங்களாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு க்ரீம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது ஸ்கின்னில் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நல்லா கோல்டன் கலராக உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணோன்னே ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா?
ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பேஸில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பேஸில் நம்ம கோல்டு மைக்கா போட்டு கலந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலில் உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அம்பர்பெட்டில் ஒரு 2 ட்ராப்பும் எலாங் எசன்ஸ் ஆயில் ஒரு 2 ட்ராப்பும் ஊற்றிருந்தேன். அதுவே ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அதனால அந்த எசன்ஸ் ஆயில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி எசன்ஸ் ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டான எசன்ஸ் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மோல்டில் போர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான். இதே மெத்தட் தான். இப்போ வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா பவுடர் ஆகட்டும் ஜூஸ் ஆகட்டும் ஒரு 2 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சோப்பு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய கோல்டன் க்ளோ சிம்மர் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மோல்டில் வந்து போர் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டுருங்க. 1 டே கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீமுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு சோப்புமே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அவ்வளோதான், நான் ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சோப் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மிங்கும் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் நான் கை கழுவியே நான் காட்டியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய சோப்பு. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.